போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த ஆல்பர்ட்டா இப்போ போலீஸோ நேற்று நைட் எங்கே இருந்துன்னு விசாரிக்கிறாங்க. இவரும் நான் கிறிஸ்மஸ் ஈவினிங்க்கு வெளியே போயிட்டு நைட் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டேன்னு சொல்கிறாரு. மரியாவோட ஹஸ்பண்ட் இறந்து போனதால இப்போ அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆல்பர்ட்டை விசாரிக்கும் போது தான் அவர் கொலை பண்ணிட்டு 7 வருஷமா ஜெயிலில் இருந்துட்டு நேற்று தான் ரிலீஸ் ஆனாருன்னு தெரிய வருது. இப்போ மரியா கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு வராங்க. மரியாவோ நான் சர்ச்சில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், சர்ச்சில் இருந்து ஒருத்தர் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணாரு, வீட்டுக்கு போனதுமே வாட்ச் இல்லைன்னு திரும்ப சர்ச்சுக்கு போனோம், அப்போதான் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹஸ்பண்ட் இறந்து போயிருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆல்பர்ட் ஏற்கனவே கொலை கேஸில் ஜெயிலுக்கு போனதால இப்போ போலீஸ் கிட்ட ஆல்பர்ட்டை பற்றி சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. மரியா தான் யார் கூடவோ அஃபேர்ல இருந்து ஹஸ்பண்டை கொலை பண்ணதா லக்ஷ்மி நினைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இது ஒரு சூசைடுன்னு முடிவுக்கு வராங்க. ஹெல்ப் பண்ண வர இப்போ ஒய்ஃபை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. மரியாவை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ண போனாருன்னு தெரியாத ஒய்ஃபோ என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பெரிய மனசு, யாருக்கு கஷ்டனால ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மரியா கிட்டேயும் ஹெல்ப் பண்ணவர்கிட்டயும் வாக்குமூலத்தை எழுதி கொடுக்க சொல்றாங்க. அப்பதான் அவரு என்னுடைய பர்ஸை நான் வேணும் தான் ஒழிச்சு வச்சுட்டு போனேன், அப்பதான் மரியாவை திரும்பவும் வந்து மீட் பண்ண முடியும்னு. ஆனா நான் திரும்பி வரும்போது பர்ஸ் இல்லைன்னு சொல்றாரு. அப்போ கண்டிப்பா பர்ஸ் இருக்கிறவன் தான் கொலைகாரனா இருப்பான்னு போலீஸ் பேசிக்கிறாங்க. இப்போ ஆல்பர்ட் இதை கேட்டுட்டு இருக்காரு. ஆல்பர்ட் கிட்ட தான் அந்த பர்ஸ் இருக்கு, இவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு தான் எடுத்து வச்சிருப்பாரு. ஆனா இப்ப பர்ஸை கொடுத்தா மாட்டி போன அமைதியா இருக்காரு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன பேப்பரை கேட்பாங்க. ஆனா இவர் பாக்கெட்ல இருந்து எடுக்கும் போது அந்த காணாம போன பர்ஸ் வந்துட்டு இருந்தாலும் இவர் பேப்பர் இல்ல வீட்டுல இருக்குன்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. போலீஸும் எல்லார்கிட்டயும் ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கிட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்ப சொல்றாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணும் அந்த குருவியை தேடுறாங்க. பார்த்தா காணோம், லக்ஷ்மி தான் எடுத்து வச்சிருக்காங்க. இதோ இருக்கு உன் குருவின்னு காட்டுறாங்க. இது உனக்கு யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்கறாங்க. அந்த பொண்ணும் சாண்டான்னு சொல்லி ஆல்பர்ட்டை காட்டிடுறாங்க. இவ்வளவு நாளா பேச்சு வராத பொண்ணு இப்ப பேசுறத பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சுத்தி இருக்கிறவங்கள அதிர்ச்சி ஆயிடுறாங்க. குட்டி பொண்ணுக்கு பேச்சு வந்ததால போலீஸ் கண்டிப்பா விசாரிப்பாங்க. அப்ப ஹீரோயின் மாட்டிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆல்பர்ட் நம்மளே சரண்டர் ஆயிடலான்னு இப்போ அவர் பாக்கெட்ல இருந்த பர்ஸ் எடுத்து காட்டுறாரு. இதை பார்த்ததுமே லக்ஷ்மி ஷாக் ஆயிடுறாங்க. யார்கிட்ட பர்ஸ் இருக்கோ அவன் தானே கொலையாளின்னு போலீஸ் நினைச்சாங்க. இப்போ ஆல்பர்ட் தான் கொலையாளின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஆல்பர்ட் மரியாக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு ப்ரொபோஸ் பண்றாரு. இப்போ அவங்களும் சந்தோஷமா இந்த ரிங்கை வாங்கிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ண கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக ஆல்பர்ட்டே போய் சரண்டர் ஆகி ஜெயிலுக்கு போயிடுறாரு.